தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இறை பாதத்திலே பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் துறவியோடு இணைந்து துறவு மடத்து தலைவரான புனித வனத்து அந்தோணியாரை நினைவு கூறுகின்றோம். நீர் நிறைவுள்ளவராக விரும்பினால் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் வந்து என்னை பின்பற்றும் என்கின்ற இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர்தான் புனித வனத்து அந்தோணியார். தன்னுடைய பெற்றோரின் மறைவுக்கு பிற்பாடு தன் அனைத்து சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர். பல்வேறு துறவிகளுக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர். நாமும் புனித வனத்து அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி அவரைப் போல இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டிராமல் ஆண்டவர் மீது தளராத பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 4, 17 முதல் 19, இறைவசனம் 10. இறை வார்த்தை 1. அந்நாட்களில் பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான சேரோனின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரை அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரை அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரை அரசர் பூரிப்படைகின்றார். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையுற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு மத்தியிலே ஒரு சொல்லாடல் வருவதை அல்லது அவர்கள் பேசுவதை நாம் கேட்டிருப்போம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்லுவார்கள். பார்த்தவுடன் காதல் என்கின்ற அந்த ஒரு சொல்லாடல் அதிகமாக இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில், இன்னும் ஒரு சில பெரியவர்களிடமும் இது காணப்படுகின்றது. எதற்காக இதனை சொல்லுகின்றார்கள்? ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவர்கள் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு அடுத்த மனிதரிடத்திலே ஏற்படுகின்றது. இதனால்தான் அவரை பார்த்தவுடன் ஒருவருக்கு பிடித்து விடுகிறது. இது வெறுமனே இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு சொல்லாடல் அல்ல. மாறாக நிறை அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு பண்பாக, ஒரு சொல்லாடலாக இது இருப்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மருத்துவமனையிலே ஆபரேஷன் தியேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை அறை இருக்கின்றது. அங்கே பேறு காலத்திற்காக சென்ற ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த அறையிலே அந்த தாயோடு சேர்த்து ஏராளமான நபர்கள் இருப்பார்கள். மருத்துவர்கள் இருப்பார்கள், செவிலியர்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று பலரும் இருப்பார்கள். அந்த குழந்தை, பிறந்த குழந்தை அந்த அறையில் இருந்த அனைவரையும் பார்க்கின்றது. ஆனால் எப்பொழுது தன்னுடைய தாயை பார்க்கின்றதோ அப்பொழுது அந்த குழந்தையிடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்லப்படக்கூடியது அங்கே அந்த குழந்தையிடத்திலேயும் காணப்படுகின்றது. தன்னுடைய தாயின் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் அந்த குழந்தை வீழ்ந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய நற்செய்தியிலும் நடக்கிறது. அங்கே சுங்கச்சாவடியிலே அமர்ந்து லேவி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு வரி வசூலித்து கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்களை அவர் பார்த்திருப்பார். வரி வசூலிக்க வந்த தலைவர்கள், வரி கொடுக்க வந்த மக்கள், இன்னும் பலரை அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர் இயேசு அங்கே வந்த பொழுது, என்னை பின்பற்றி வா என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது இயேசுவின் பால் காதல் வயப்பட்டு விடுகிறார். இயேசுவினுடைய அழைப்புக்கு ஏற்று மறு வார்த்தை பேசாமல், தான் சேகரித்து வைத்திருந்த பணத்தை குறித்து கவலைப்படாமல், தன்னை இந்த வரி வசூலிப்பு பணியிலே அமர்த்திய தலைவர்களை குறித்து கவலைப்படாமல், அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பால் செல்பவராக புனித மத்தேயு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்க வேண்டும்.
இறைவனை தேடக்கூடிய, இறைவனை நாடக்கூடிய, இறைவன் பால் காதல் வயப்படக்கூடிய ஒரு மனநிலையிலே நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வை இறைவன் ஆட்கொண்டு நேரிய பாதையிலே நம்மை வழி நடத்துவார். ஆண்டவருடைய தேர்வு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. மிகவும் சிறந்தவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதில்லை. பாவியாக சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட பலவித ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மத்தேயுவுக்குத்தான் ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அதே போல முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது பென்யமீன் குலத்தில் இருந்த, அதிலும் அந்த குலத்தில் சாதாரண குடும்பத்தில் இருந்து தோன்றிய சவுலுக்கு ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலின் முதல் அரசராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இறைவன் பால் நம்முடைய மனதை திருப்புபவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அழைப்பு நம்மையும் வந்தடைகின்றது. எனவே நாம் மிகுதியான அன்பினால் இறைவனை தேடக்கூடியவர்களாக, நம்முடைய நல்ல வாழ்க்கையினால் இறைவனுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை தேர்ந்து கொள்கிறார். வசதியானவர்களை, பொருள் படைத்தவர்களை, பண பலம், ஆழ்பலம் உள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதில்லை. மாறாக நல்ல மனம் படைத்தவர்களை, தங்களுடைய இதயத்திலே அன்புள்ளம் கொண்டவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நாமும் இறைவனின் சிறப்பு அழைப்புக்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த மிகுதியான அன்பை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன நம் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய அந்த அன்பின் மிகுதியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டவர்களாக நாமும் அவருடைய அன்பின் சாட்சிகளாக, எப்படி மத்தேயு இயேசுவை எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல், யாரை குறித்தும் சிந்திக்காமல் உடனடியாக போய் பின்பற்றினாரோ, அதே போல நாமும் இயேசுவை பின்பற்றுபவர்களாக, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக, இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவர்களுக்கும் கொடுப்பவர்களாக வாழக்கூடிய அந்த நல் வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித வனத்து அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிறைவேற்றி தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை மது பெயர் தூய்தன போற்று பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.